மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் முன்னோடி நலத்திட்டங்களை தமிழக முதல்வர் அங்கீகரிக்க வேண்டும். DSW ட்ரஸ்ட் கோரிக்கை. சென்னை கீழ்கட்டளை நந்தி நகரில் செயல்பட்டு வரும் குரு வித்யாஸ்ராம் சிறப்பு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றம், சமத்துவம் மற்றும் சமூக உட்புகுத்தலை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் DSW ட்ரஸ்ட் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு DSW டேலண்ட் ஹண்ட் போட்டியில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு கோப்பைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரஸ்டி கணேசன், மாற்றுத்திறனாளர் நலத்துறையின் பொறுப்பை வகிக்கும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும், இந்த அங்கீகாரம் நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர ஊக்கமளிக்கும் என்றும், UDID அடையாள அட்டை அனைவருக்கும் விரைவாகவும் எளிமையாகவும் நடைமுறையிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். QP ஒன்னும் மக்கதே HDPDCBA தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே ஏனடி என்னை கொள்கிறா உயிர் வரை சென்று திங்கிறா பதஹி பாபா பி தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான நடனத்தை நமக்காக கொடுத்துருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் கணேஷ் லக்ஷ்மணன், ஃபவுண்டர் DSW ட்ரஸ்ட். ஸோ DSW ட்ரஸ்ட் எதுக்குன்னா ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துக்காக பாடுபடுற ஒரு NGO. நாங்கள் எஜுகேஷன்லேருந்து அவங்களுக்கு தேவைப்படுற அக்சசரிஸ்லேருந்து, நாட் ஓன்லி தட் அவங்க பேரண்ட்ஸுக்கு தேவைப்படுற லைவ்லிஹுட் சேஞ்சஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ஸ்பெஷல் நீட், அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் நீட் குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு டேலண்ட் ஹண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு திறமைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அதில் அவங்களுடைய டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி ப்ரைஸு, மெடல், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அதாவது அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் படிக்கிற ஸ்கூல்ஸை எத்தனை பேர் அவங்களுடைய டேலண்ட்டை மிக சிறப்பாக அவங்க குழந்தைகிட்ட வெளியே கொண்டு வந்தாங்களோ, அதில் ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு ட்ராஃபி கொடுத்துருக்கோம். இது ரிவால்விங் ட்ராஃபி, அதாவது ஒவ்வொரு வருஷமும் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு இந்த ட்ராஃபி போயிடும். ஸோ அந்த ட்ராஃபியை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது என்னன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நிறையவே என்கரேஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அதில் வின் பண்ணவங்க, அதில் ஜெயிச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸுக்கு இப்படி ஒரு ஷோ நடந்ததில்லை. இதே மாதிரி இந்த ஷோ தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு தான் பண்ணியிருக்கோம். இதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், அது துறை சார்ந்த அமைச்சர்கள், இப்போ இவங்கெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சொசைட்டியில் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னா, இந்த ட்ராஃபியை நம்ம முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஸோ அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணார்னா இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே அந்த ட்ராஃபிக்காகவும் அவங்களுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்காகவும் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலும் அவங்கள தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க.